நேயர்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச காணொளிக்காக நான் சுஃபியான். தற்போது ஈரானில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முஜிதபா கமேனியுடைய மரண செய்தி வரக்கூடிய நாளை மறுநாள் அவருடைய ஊர்வலம். சர்வதேச தலைவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளப் போகிறார்கள். இது ஒரு பக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா டுடே பத்திரிகைக்கு பேட்டி குளித்த முஜிதபா கமேனியுடைய செய்தி தொடர்பாளர் அல்லது அவருடைய பிரதிநிதி, உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினி மரணத்திற்கு பிறகு பதவியேற்றிருக்கிற அவருடைய மகன் முஜிதபா கமேனி இதில் கலந்து கொள்ளப் போவதில்லை, ஒரு டீப் செக்யூரிட்டி கன்சர்ன் என்று சொல்லியிருக்கிறார். அது தொடர்புடையது, கவலைக்குரியது என்பதுதான் அந்த கவலை. மொசாத் போன்ற அமைப்புகள் மிக தீவிரமாக கண்காணிக்கின்றார்கள். மொசாத் போன்ற அமைப்புகள் மிக மிக தீவிரமாக கண்காணித்து வருவதால் அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள், படுகொலைகளை அரங்கேற்றுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இதெல்லாம் செய்வார்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் உலகத் தலைவர்கள் பல கோடி பேர், பல லட்சக்கணக்கான பேர், 2 மில்லியன் மக்கள் கூட போகிற ஒரு இடத்தில் கிட்டத்தட்ட நியர் அபவுட் 20 லட்சம் பேர், உலகத் தலைவர்கள் அனைவரும் குழுமியிருக்கும் ஒரு இடத்தில் ஏதாவது விபரீதங்கள் நடந்துவிட்டால் அபாய கட்டத்தை அது அடையும். இது நீண்டகால பகை உணர்வுகளை, எனிமிட்டி, அனிமாசிட்டி உருவாக்கிவிடும் என்ற அச்சத்தையும் ஈரானிய பாதுகாப்புத்துறை, IRGC மற்றும் புலனாய்வு அமைப்புகள், ரஷ்யா மற்றும் சீனா சொல்லியிருப்பதை கவனத்தில் கொண்டுதான் முஜிதபா கமேனியுடைய இந்த தந்தை மரண கூட்டத்தில், சடங்குகளில் அவர் கலந்து கொள்ள முடியாத துயரமான ஒரு களச்சூழல் இருப்பது என்பதை நாம் காண முடிகின்றது. இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை அவர் மாறுவேடத்தில் மற்றொரு நிலைகளில் வந்து கலந்து கொள்ளலாமோ? இதையெல்லாம் ராஜ்ய ரீதியாக ரகசியமாக வைக்கப்படக்கூடிய பல விஷயங்கள். இப்பொழுது பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடிந்து பகை உணர்வு மேலோங்கி விட்டது. பேச்சுவார்த்தை முழுமையாக முறிவதற்கு காரணம் பரஸ்பரம் 2 தரப்பிலுமே 2 குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. சர்வதேச பார்வையாளர்களுடைய கருத்து என்னன்னா, ஒரு ஒப்பந்தத்தை போட்டு 60 நாட்கள் போடுறோம், அந்த 60 நாட்களுக்கு பின்பு தான் மற்ற விஷயங்களை பேசணும்னு சொல்கிறோம். அதில் குறிப்பாக அணு ஆயுதங்கள். இதை நம்ம எப்போ 60,000 நாளுக்கு பிறகு, ஐயா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 453 கிலோகிராம் என்ன செய்கிறது? இப்போ அதுக்கு முன்பு 13 பாயிண்ட் இருக்குது. இந்த 13 பாயிண்டில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் போரை நிறுத்துவது, ஈரானுடைய பணத்தை விடுவிப்பது, ஈரானுக்கான இழப்பீட்டை கொடுப்பது, இப்படி 13 பாயிண்ட் இருக்குது. ஹெர்மூஸ் வளைகுடாவில் பிரச்சனைகள் இல்லாமல் கப்பல்கள் செல்ல அனுமதிப்பது, அமெரிக்காவினுடைய பிளாக் ஹோட்ஸ் முற்றிலுமாக நீக்கப்படுவது, இதெல்லாம் இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் அமல் செய்வதற்கு மறுத்த அமெரிக்கா ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்கள். என்ன சூழ்ச்சி? ஒப்பந்தத்தின் சரத்தில் என்ன போட்டிருக்கு? ஹெர்மூஸில் மத்திய பகுதியில் தான் கப்பல் போகணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹெர்மூஸினுடைய மத்திய பகுதியில் தான் செல்ல வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் அறிவித்திருக்கிற நேரத்தில் அமெரிக்கா திடீரென ஆட்டையை குழப்பி விடுவதன் காரணம் என்ன? ஓமன்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஓமன் பகுதியில் ஓமனை பிரித்து அங்கே எல்லாரையும் ஒரு கூட்டம் ஒன்று போடுறாங்க. இந்த ஒப்பந்தம் நல்லா கவனிங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒப்பந்தம் போடப்பட்டு ஒப்பந்தம் நிறைவு பெறாத நிலையில் ஒப்பந்தம் அமல்படுத்துவதற்கான காலக்கெடுகள், அந்த நிலைகள் சென்று கொண்டிருக்கிற போது அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோவை மத்திய கிழக்கு அனுப்பி மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு சிதறல்களை, ஒரு பிளவை ஏற்படுத்தி சவுதி அரேபியா, UAE, குவைத்து, கத்தர், ஓமன் மற்றும் அதாவது GCC கண்ட்ரி, அதாவது கல்ஃப் த கோஆபரேஷன் கவுன்சில், த GCC கண்ட்ரி 6 நாடுகளை இணைத்து ஒரு கூட்டத்தை போட்டு இந்த ஒப்பந்தத்துக்கு எதிரான கருத்தை தெரிவிக்க அமெரிக்கா வைக்கிறது. சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், ஓமன், கத்தர், இந்த 6 நாடுகளும் இணைந்து, இதில் கத்தரும் ஓமனும் இந்த ஒப்பந்தத்தை நடத்தியது. அப்போ அமெரிக்காவுடைய சூட்சம் உங்களுக்கு தெரியுதா?
ஒப்பந்தம் அமலாக 60 நாட்களுக்குள் அதை செயல்படுத்தாத அமெரிக்கா இந்த ஜிசிசி கண்ட்ரி கல்ஃப் த கோஆபரேஷன் கவுன்சில் எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் மினிஸ்டர் அவர்கள் கேதர் ஆகிறாங்க. தேர் ஹட் பீன் ப்ரோக்ளைம்ட், அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஈரானுடைய அணு ஆயுதங்கள் ஆபத்தானது. அவர் என்ன சொல்கிறாங்க? ஈரானுடைய அணு ஆயுதங்கள் ஆபத்தானது என்று சொல்கிறார். ஈரானை கட்டுப்படுத்த வேண்டும், ஈரானுடைய பலிஸ்டிக்ஸ் நிலைகள் ஆபத்தானது, ஈரானுடைய ஐசிபிஎம் ஆபத்தானது, இப்படியெல்லாம் ஆபத்தானது என்று வெண்ணெய் திரண்டு வந்த நேரத்தில் வேண்டுமென்றே தாலியை உடைக்கிற கதையை அமெரிக்கா செயல்படுத்துகிறது. அப்போ சொல்கிறாங்க ஈரான், இவர்கள் எப்படிப்பட்ட மோசமானவர்கள், ஒப்பந்தத்தை மீறுபவர்கள், இவர்கள் அயோக்கியத்தனத்தை மேற்கொள்பவர்கள், பேசினால் மாறு செய்வார்கள். ஒப்பந்தத்தில் நடுப்பாதையில் தான் செல்ல வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறது. இவர்கள் நடுப்பாதையில் செல்லாமல், யார் சொல்கிறா, நடுப்பாதையில் செல்லாமல் ஏன் வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்தார்கள்? ஓமன் பகுதியில் ஒரு பாதை, நடுப்பாதை தான் லொராக் என்கின்ற பாரம்பரியமான ஒரு பாதை. தெற்கு பாதை ஆபத்தானது, கன்னிவெடிகள் சூழ்ந்திருக்கிறது. அப்போ இதில் போகாமல் எங்களுடைய ஒரு அட்வைசர் கமிட்டி இல்லாமல் எப்படி சென்றார்கள்? நாங்கள் ஒரு அட்வைசிங் கமிட்டி மானிட்டரேட் குழுவை ஆரம்பித்திருக்கிறோம். நாங்கள் தான் சொல்வோம், நாங்கள் தான் இதற்கு பொறுப்பு, நாங்கள் தான் இதற்கு எஜமான். எங்களுக்கு டிவினிட்டி, த பவர் ஆஃப் டிவினிட்டி, டிவைன் ஃபோர்ஸ், எங்களுக்கு தெய்வத்தன்மை கொண்ட இறையருள் நிறைந்த ஒரு பகுதி இதுதான். இதை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். யார் சொல்கிறா? ஈரான் சொல்லுது. ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் மட்டுமல்ல, ஈரானுடைய உச்சபட்ச தலைவர், அதிகாரமிக்க தலைவர் பக்கர் கலிபாப் சொல்கிறார், இது எங்களுடைய ராஜ்யம். இட் இஸ் அவர் இன்டெகிரிட்டி, எங்களுடைய சுயாதீன உரிமை கொண்ட டெரிட்டோரியல். இட் இஸ் சோ கால்ட் டிவைன் பவர் எங்கள்கிட்ட இருக்குது. இறைவன் எங்களுக்கு அளித்த ஒரு நன்கொடை. இதை நாங்கள் விட மாட்டோம். அமெரிக்கா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி. இப்போ பிரச்சனை மறுபடியும் எஸ்கலேட் ஆகிட்டு, தீவிரமாயிட்டு. வழக்கம் போல் ஒன்றை அழிச்சிருவேன், ஒன்றை பிடிச்சிருவேன் அமெரிக்க அதிபர் உளர்கிறார். இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வாயிட்டு. இதில் ஒரு பிரச்சனை, ஈரான் பக்கம் ஒரு குறை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் உள்ள நியாயங்கள், அதில் உள்ள விஷயத்தை நாம் படிக்கலை. அது என்னன்னா இருக்கலாம். 60 நாட்களுக்கு அப்புறம் தான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாலும் ஈரான் அதற்கு முன்னே தனது பணத்தை வசூல் செய்வதாகவும் சொல்லிக்கொண்ட ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது உண்மை பொய் என்பது நமக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே 60 நாட்களுக்கு பின்பு தான் செய்ய வேண்டுமா? ஏனென்றால் ஒப்பந்தம் ஹெர்மூஸில் சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடாது. ராஜ்ய ரீதியான பேச்சில் சுங்க கட்டணம் தான் இல்லை, ஆனால் ஒரு சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் பண்ணிக்குவோம். அதைத்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. யூரோப் நாடுகள் பலரும் பணம் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். ஜப்பான் ஏற்கனவே கொடுத்து விட்டது. பேங்காக் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எங்கள் கப்பல் 11 கப்பல்களில் 10 கப்பல் கொடியை கட்டி அழகாக வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியா, சீனா எல்லா நாடும் தெளிவாக இருக்கின்ற போது வேண்டுமென்றே விளைவுகளை திசை திருப்பும் முயற்சியில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் இருக்கும் தனது அடிவருடிகளான சவுதி, கத்தர், அதே போன்று குவைத், பஹ்ரைன் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இவர்களோடு சேர்ந்த ஜிசிசி கண்ட்ரியோடு தேவையில்லாத செய்திகளை அவர்கள் செய்கிறார்கள். இது ஒன்று. இப்போ பக்கர் கலிபாப் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். இதற்கிடையிலே உச்சபட்ச தலைவருக்கு நெருக்கமான பக்கர் கலிபாப் சபாநாயகர் சொல்கிறார், நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் எங்கள் உரிமையை விடமாட்டோம். கடந்த காலங்களில் இருந்ததை விட 20% அதிகமாக சந்தை விலைக்கு குரூட் ஆயில் வணிகம் நடந்துள்ளது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 20%னா எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 6 கோடி பேரல்களை விற்றுருக்காங்க. 60 மில்லியன், 1 மில்லியன் 2 மில்லியன் இல்லை, 60 மில்லியன் அளவுக்கு நாங்கள் விற்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 60 மில்லியன். அமெரிக்கா நிபந்தனைகளை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் ஒரு வலிமையான ஒரு போருக்கு தயாராக இருக்கிறோம் என பக்கர் கலிபாப் தெளிவாக சொல்லிட்டார். கடந்த காலங்களை விட இப்போது நாங்கள் அதிகரித்து வந்திருக்கிறோம், எங்களுடைய ஆயுத வியாபாரம் சிறந்த முறையில் நடக்கிறது என்று கூறிய பக்கர் கலிபாப், நாங்கள் இந்த விவகாரத்தில் மிகுந்த பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டோம். ஆனால் அமெரிக்கா தனது முற்றுகையை ஆரம்பத்தில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு 40 மில்லியன் எண்ணெய் வர்த்தகம் செய்தார் என்றது. டேங்கர் மானிட்டர்ஸ் குரூப்பும் 60 பில்லியன் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு கணக்கில் பார்த்தா நாள் ஒன்றுக்கு 1.6 மில்லியன் எண்ணெய் பேரல்கள் ஏற்றுமதி வந்தது. இந்த நிலைகளை எல்லாம் பார்த்து அமெரிக்காவிலே இப்பொழுது 2 குரூப்பாக உருவாகியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஒரு குரூப்பாகவும்,
மற்றவர்கள் மார்க்கோ ரூபியோ மற்றொரு குரூப்பாகவும் அமெரிக்காவினுடைய மிக மோசமான சூழல் 2 குரூப்பாக உருவாகியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் கத்தருக்கு வந்தாங்கள்ல, அவங்க யார்கிட்ட பேசுவாங்க? நாங்கள் பேசவே மாட்டோன்னு போயிட்டாங்க. இனி அமெரிக்காவோட நாங்கள் பேசவே மாட்டோம். வந்தவங்க டீயை குடிச்சிட்டு கத்தரோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. கத்தர் ஒன்று தான், அமெரிக்கா ஒன்று தான். இந்த தூதுக்குழு ஈரானோடு பேச மறுத்து மீண்டும் அமெரிக்காவோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஈரானோடு அல்லவா பேச வேண்டும், சமாதானம்டா. இப்போ பக்கர் கலிபாப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது தற்போது மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அமெரிக்காவிடம் இனி எங்களுக்கு நிதியே தேவையில்லை, நாங்கள் ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்துட்டோம்னு பெஞ்சமின் நேதன்யாகு அறிவித்திருக்கிறார் இஸ்ரேலிருந்து. இதன் மூலம் அமெரிக்கா வழங்கும் மானியம் ஆண்டுக்கு $3.8 பில்லியன். இதன் மூலம் வரக்கூடிய இராணுவ தளவாடங்கள், இறக்குமதி, இது போன்ற அனைத்தும் செயல்பாடுகளும் இஸ்ரேலில் முடங்கும். அதே சமயத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் ஒட்டுமொத்த அரசியல் களச்சூழல் மாறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் பெஞ்சமின் நேதன்யாகு சிக்னல்ஸ் into US it says Israel can stand economically alone. நாங்கள் சுயாதீனமாக நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் மிக கடூரமான தாக்குதலுக்கு கடந்த ஈரானுடைய தாக்குதலில் உட்பட்டதாகவும் பற்றி எறிந்ததன் மூலம் 60% இஸ்ரேலுடைய ரிஃபைன் சென்டர்ஸ் காலி ஆகியிருக்கிறது என்பதும் சொல்லப்படுகின்றது. வின்ஸ் ஆர்கனைசேஷன் மூலமும் லராக் ஐலண்ட் வழியாகத்தான் பாரம்பரிய வழித்தடத்தில் மட்டுமே கப்பல்கள் பயணிக்க வேண்டும் என்பது இப்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த தெற்கு லராக் பாரம்பரியமான கப்பல் பயணிக்க அந்த கட்டளைப்படி தான் உலகத்தின் பல நாடுகள் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. பேங்காங் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 11 கப்பல்களில் 10 கப்பல்கள் பாதுகாப்பாக வந்துவிட்டது. இப்போ கன்னி வெடிகள் அகற்றும் நடவடிக்கைகளை குறித்து யூரோப்பிய யூனியன் சொன்னது. அப்போ இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நடவடிக்கையில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம், எங்களுக்கு எல்லா உதவியும், யாருடைய உதவியும் தேவையில்லை, எங்களுக்கு எல்லா டெக்னிக்கலும் தெரியும். இப்போ ஃப்ரான்ஸ் சொன்னால் ஃப்ரான்ஸ் நீங்கள் வர வேணான்னு சொன்னதுனால ஃப்ரான்ஸ் கொஞ்சம் அதிருப்தி. அது மாதிரி அவங்க இதெல்லாம் கண்டு இந்த போக்குவரத்துக்கு அவர்கள் விண்ட் இன்டர்நேஷ்னல் என்கின்ற ஒரு முழுமையான கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வச்சுருக்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் வசூல் செய்வதாக ரியூட்டர்ஸ் தனது செய்தியில் தெளிவுபடுத்தியிருக்கிறது. 60 நாட்கள் ஒப்பந்தப்படி எந்த ஒரு பணமும் வசூலிக்கக்கூடாது என்ற நிலையில் ஈரான் எவ்வாறு வசூலித்தது, இதை நம்ம அந்த டிராஃப்டை படித்தா தான் செய்யும். அது சர்வீஸ் சார்ஜாக இருந்தாலும் இந்த 60 நாள் கழித்து தான் வேணும். 2 பக்கமும் தப்பு இருக்கும்ல, தப்புனா ஒரு பக்கம் மட்டும் இருக்காது. இதற்கிடையிலே 2 தலைவர்களும் மத்திய கிழக்கில் லாபி பண்ணுறாங்க. சீனாவும் பண்ணுது. என்ன, யாரெல்லாம்? மார்க்கோ ரூபியோ போய் ஏற்கனவே நான் சொன்ன கூட்டத்தை நடத்திட்டார். கூட்டத்தை நடத்தி 60 நாட்குள் நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்பே எதிர்கருத்துக்களை அள்ளி வீசிட்டார். அப்பாஸ் அராக்சியும் போகிறார். அமெரிக்காவுக்கு சமநிலையில் ஈரான் வந்துவிட்டதா? தெற்காசிய பிராந்தியத்தில் மாற்றம் நடக்கப் போகிறதா? அதில் சீன வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வாங் சவுதி பிரதிநிதியோடு பேசியிருக்கிறார். ஈரானோடு நீங்கள் வருங்காலத்தில் இணக்கமாக போக வேண்டும், அது உங்களுக்கு நல்லது, பிராந்திய அமைதி, பிராந்திய வளர்ச்சி எல்லோருக்கும் நல்லது என சவுதியை சீனா மடைமாட்டம் செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் எங்களுடைய உரிமையை விடப்போவதில்லை என்றும், அமெரிக்காவுடைய இந்த லாபி எங்களுக்கு விட்டு கொடுத்தாலும் எங்கள் நாட்டில் ஒரு பெரிய வறுமை தீராது, அமெரிக்காவுடைய பொருளாதார விஷயம் எங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்போ உங்களுக்கு முக்கியமாக சொல்லிட்டேன், சமாதானம் இல்லை, போர் பதட்டம் தொடர்கிறது. இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானில் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்கா 60 நாட்களுக்கு பின்பு பேச வேண்டிய விவகாரத்தை மத்திய கிழக்கில் இருக்கும் கூட்டு நாடுகளோடு சேர்ந்து பிரச்சனையை வேறு விதத்தில் கொண்டு சென்று விட்டார்கள். அப்போ இதெல்லாம் இப்போது ஒரு மாறுபட்ட களச்சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இது எந்த நிலையில் கொண்டு செல்லும்? மீண்டும் அடுத்த கடுமையான போருக்கு அமெரிக்கா தயாராகி வருவதாகத்தான் உலகம் முழுவதும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகள், அமெரிக்காவுடைய இந்த கொள்கைகள் தேர்தல் வரைக்கும் இழுத்து தாமதப்படுத்தி வெற்றி நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.